அன்புமணிக்கு தெரியாதா? தன்னுடைய தந்தையை எதிர்த்து, தன்னுடைய தந்தையின் வாதத்தை எதிர்த்து, அவர் கொள்கையை எதிர்த்து இந்த கூட்டணிக்கு அவர் செல்வது கொள்கைக்காகத்தான் என்று மக்கள் நம்புவார்களா? இந்த கூட்டணியை பார்த்து நாங்க பயப்படணுமா? என்ன கண்டனம் கூட தெரிவிச்சுக்கங்க. எனக்கு தெரியும் அழகான கட்சி அதிமுக கூட நட்பு தானே கேடா முடியுது. உங்க பாஜக சவகாசம் மட்டும் தானே பிரச்சனை. அந்த பாஜகவுக்கே நாடாளுமன்ற தேர்தலில் தண்ணி காட்டினாங்க சார் அதிமுக. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மிரட்டுறவங்களா இருந்தாங்கன்னா அப்பயே கூட்டணியில போயிருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னுட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு இஸ்லாமிய அமைப்பின் மேடையில் நின்று வாக்குறுதியும் கொடுத்தார். ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நாக்கு கூடவா இல்லை, கொடுக்கின்ற வாக்கு கூடவா இல்லை. கவுஹாட்டி கோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் பெயர் சிபிஐ வழக்கில் சேர்க்கப்படும் வரை அதற்கு முழு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அவர் யாரு? பிஜேபி சிஎம். எங்க அந்த வழக்கு? அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது பிரதிநிதித்துவம். அப்படின்னா சீமான் கூட தான் தன்னை எங்களோட பெரியார்னு சொல்லிக்குவாரு. பிரதிநிதித்துவம் இருக்குதா? குல்தீப் சிங் செங்கார் மனசாட்சி இருப்பவர் பதில் சொல்லுவார். குல்தீப் சிங் செங்கார் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார். வழக்கறிஞர் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறார். அவரின் தந்தை கொலை செய்யப்படுகிறார். The government standard in this case would force the court to declare that law and order has collapsed in the state. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க. இன்னைக்கு எங்க குல்தீப் சிங் செங்கார்? 75 ஆண்டு கால சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறேன், நாரி சக்தி, பெண்கள் சக்தி என்று பேசுகின்ற அதே நாளில் விடுதலை செய்தீர்கள். பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்தது பாஜகவுடைய அரசு. இது திமுக செஞ்சுச்சா? பொள்ளாச்சி வழக்கு பேசுவோமா? ஒரு துள்ள துளிக்க சாலியா என்கின்ற அவருடைய 3 வயது குழந்தையை தரையில் அடித்து கொன்று, அவருடைய தங்கையை தொடர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்து கொன்று, அவருடைய வீட்டு ஆண்களை கொன்று, இந்த ஹிஸ்டரி ஆஃப் குஜராத் 20 people were convicted. அதில் 12 பேர் குற்றவாளிகள், அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள். 8 பேர் மோடி அரசினுடைய காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும் தண்டிக்கப்பட்ட வழக்கிலே அவர்களை விடுதலை செய்து காட்டியது பாஜக. அதுவும் இது ஒண்ணா? The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. டாக்டர் ஸ்ரீவமாஸ் வெல்னஸ். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. அண்ணன் கோவை சத்யன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு அல்லது கருத்து தெரிவித்துவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். 4 கட்சி மாறி வந்தவர் அப்படிதானே நினைச்சுக்கிட்டு அதிமுக என்ன ஜனநாயகம் மிச்சம் இருக்குன்னு நம்புறோம் கொஞ்சமாவது. அவர் சொன்னார் 4 கட்சி மாறி வந்தவர் போல் அல்ல என்றார். எத்தனை கட்சி மாறி வந்தாலும் பாசிசத்தை எதிர்க்கும் கொள்கையில் உறுதியாக இருக்கும் தலைவர் எங்கள் தலைவர். நேத்துக்கு ஒரு பேச்சு, முந்தானேத்துக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு எழுப்புனா திடீர்னு நான் பாஜக கூட்டணியில் வெளியே வந்துட்டேன்னு கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி அடிப்படையில் கொள்கையே இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எத்தனை கட்சி வேணா மாறி வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. கொள்கையில உறுதியா நிக்கணும். தன்னையே எதிர்த்த காங்கிரஸை பொறுத்தவரை தன்னை எதிர்த்த தன்னுடைய கட்சி தலைவர்களோடு கொள்கை முரண் கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கரை தன்னுடைய முதல் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக்கி காட்டிய கட்சி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனா கருத்துல தெளிவா இருப்போம், கருத்தியலில் தெளிவாக இருப்போம். அதை தயவு செஞ்சு இங்க பதிய வச்சுக்கிறேன். அவர் சொன்னார், டிடிவி தினகரனை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார் தினேஷ். அதற்கு மட்டும் அவர் பதிலளிப்பதற்கு தயாராகவே இல்லை. அதுக்கு டிடிவியே நேற்று பதில் சொல்லிட்டார். ஆக்சுவலா அவர்கிட்ட கேட்காத கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். இப்படி இருக்கிறீங்களே, நாளைக்கு பிரஸ்ஸை சந்திச்சா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தான் கேள்வி கேட்டார். நல்லா கேட்டுங்க. இப்படி போறீங்களே, நாளைக்கு பிரஸ்ஸை சந்திச்சா என்ன பதில் சொல்லுவீங்க, இதுதான் கேள்வியா கேட்டாங்க. அவர் கேட்காத கேள்விக்கு இன்னொன்னு பதில் சொன்னார். என்ன யாரும் மிரட்டல அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்கவே இல்லை இந்த கேள்வி. அவர் சொல்றாரு, என்ன யாருமே மிரட்டல, என்ன பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, என்ன யாருமே மிரட்டல. அதை பார்க்கும்போது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது இந்த கூட்டணி எப்படி அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியை பார்த்தா பயப்பட வேண்டும். இந்தியாவில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி இந்தியா முழுக்க அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடந்த போதும், முதல்வர்கள் ஒருவராக முதல்வர்களே கைது செய்யப்பட்ட போதும், அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போதும், கட்சிகள் துண்டாடப்பட்ட போதும், பாசிசத்தை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதன் தலைமையிலான கூட்டணியில் இருப்பவர்கள் எதற்கு இது போன்று அஞ்சி நடுங்கக்கூடியவர்களை பார்த்து பயப்பட வேண்டும்? இந்த கூட்டணியை பார்த்து பயப்படணும். இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது அந்த அழகு எங்களுக்கு தெரியாதா? கூட்டணி அமைவது என்பது வேறு, கூட்டணியை அமைப்பது என்பது வேறு.
இவங்க இந்த கூட்டணியை அப்படியே உட்காந்து செதுக்கி செதுக்கி அமைச்சிருக்கிறாங்க. அன்புமணிக்கு தெரியாதா? அன்புமணிக்கு தெரியாதா? தன்னுடைய தந்தையை எதிர்த்து, தன்னுடைய தந்தையின் வாதத்தை எதிர்த்து, அவர் கொள்கையை எதிர்த்து இந்த கூட்டணிக்கு அவர் செல்வது கொள்கைக்காகத்தான் என்று மக்கள் நம்புவார்களா? இந்த கூட்டணியை பார்த்து நாங்க பயப்படணுமா? அவங்க தந்தையை எதிர்த்து அவர் போறாரு. இந்த மண்ணில் எவ்வளவு பெரிய, அந்த சமூகத்தை பொறுத்தவரை அவர் எவ்வளவு பெரிய போராளி, கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் எவ்வளவு பெரிய முன்னணி தலைவர். அவரை எதிர்த்து கொண்டு அவருக்கு மனநிலை சரியில்லை என்கிறார், எதிர்த்து கொண்டு இந்த கூட்டணிக்கு போயிருக்கார். ஆனா இவர் கொள்கைக்காக போறாரு. இந்த கூட்டணியை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டும். அவருக்கு எதிராக சிபிஐ வழக்கில் சார்ஜ் ஷீட் பதிஞ்சதே பிஜேபி. இன்றைக்கு ஊழல் என்று பேசுகிறாரே நரேந்திர மோடி, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சார்ஜ் ஷீட் பதியப்பட்டது அவருடைய ஊழலுக்காக. அவர் ஊழல் கரம் படிந்தவர் என்று தெரிந்தும் அவரை கூட்டணியில் அனைத்து உங்கள் கைகளை குலுக்கினீர்களே. கைகள் குலுக்கும் பொழுது அந்த கூட்டணிக்காக கைகள் குலுக்கும் பொழுது அந்த கரங்களில் அந்த ஊழல் கரம் தெரியவில்லையா உங்களுக்கு? ஊழல் கரம் தெரியலையா உங்களுக்கு? இந்த கூட்டணியை பார்த்து நாங்கள் பயப்படணுமா? இந்த கூட்டணியை பார்த்து நாங்கள் பயப்படுவோமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொன்னார்கள், 4 கட்சி மாறி வந்தவர் எங்கள் தலைவராக இருக்கலாம், ஒற்றை கட்சியை 4 கூறாக பிரித்தவர் உங்கள் தலைவர். சசிகலா ஒன்னு எடுத்துட்டு போ, டிடிவி ஒன்னு எடுத்துட்டு போ, ஐயா ஓபிஎஸ் ஒன்னு எடுத்துட்டு போங்க, நான் ஒன்னு வச்சுக்கிறேன். அதான் இப்ப சேர்த்துட்டாங்கல்ல, அதான் இப்ப சேர்த்துட்டாங்கல்ல. உடைத்தது யார், சேர்த்தது யார்? யார் சொல்லி உடைச்சீங்க? யார் சொல்லி சேர்த்தீங்க? யார் சொல்லி சேர்த்தீங்கன்னு யார் சொன்னா? நானா சொல்றேன். யார் சொல்லி சேர்த்தோம்னு நேத்து யார் சொன்னா பிரஸ் மீட்ல? டிடிவி சொன்னார். அமித்ஷா எனக்கு ஒரு 2 வாரமா சொல்லிட்டு இருக்காரு, சேருங்க சேருங்க. என்ன மிரட்டல, ஆனா சேருங்க சேருங்கன்னு சொன்னாரு. அப்ப யாரால சேர்க்க முடியும்? யார் உடைச்சாரோ அவரால தான் சேர்க்க முடியும். அப்ப அதிமுகவை பலகீனப்படுத்தியது பாஜக என்பது அண்ணன் கோவை சத்தியனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதிமுகவின் அடிமட்ட தொண்டனுக்கு தெரியும். இந்த கட்சியை ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னால் பலகீனப்படுத்தியது பாஜக, அதை துண்டாடியது பாஜக, அதை இத்தனை கூறுகளாக மாற்றியது பாஜக. மீண்டும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரே குழுவா நின்னா அது பலமான அதிமுகவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பல கூறா பிரிச்சு தன் தலைமையின் கீழ் அதை ஒன்றிணைக்கக்கூடிய நாடகத்தை நடத்துகின்ற பாஜக, தன்னுடைய ஆதாயத்திற்காக இந்த நாடகத்தை நடத்துகின்ற பாஜகவை பார்த்து திமுகவும் அதன் கூட்டணியும் ஏன் பயப்பட வேண்டும்? நாங்க ஏன் பயப்படணும்? அப்படி பார்த்தா எல்லாத்துலயுமே 2 கூறு இருக்கு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா இல்ல நல்ல விஷயம் தான். இப்படி சொன்னீங்கன்னா இந்த மோடஸ் ஆபரண்டி பேட்டர்ன் எங்க இருந்து வருதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் கீழ இருந்து போவேன் நானே. அவரு இன்டாக்டா ஜாயின் ஆயிட்டார். தேசியவாத காங்கிரஸ், மகாராஷ்டிரா தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவாருக்கு ஒண்ணு, சரத்பவாருக்கு ஒண்ணு, சிவசேனா ஏக்நாத் சிண்டேக்கு ஒண்ணு, கட்சி ஓனருக்கு அவனுக்கு டூப்ளிகேட், கட்சி ஓனருக்கு டூப்ளிகேட், கட்சியிலிருந்து வெளியே போன பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்த அவருக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட். இதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ட்ரை பண்ணாங்க, ஜஸ்ட் மிஸ். ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுறப்பா கொஞ்சம் ஆட்சியை பார்த்துக்குன்னு சம்பை சோரன் கொடுத்துட்டு போனாங்க, அவரு போய் பிஜேபி சேர்ந்துட்டார். அது மாதிரி தான் அதிமுக உடைச்சாங்க. கட்சிகளை உடைப்பதில் கில்லாடிகள். அவர் எல்லாம் தன்னுடைய லாபத்திற்கு. பாஜக காரரே ஒரு நாள் ஒரு டிபேட்ல உட்காரும்போது சொன்னாரு, நாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தா எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட கூட்டணி வைப்போம், அப்படி கூட்டணி வச்சு உட்கார்ந்து நாங்க எமர்ஜிங் பார்ட்டியா மாறிடுவோம். பாஜக வளருவதற்கு அதிமுக, அதான் அண்ணா சொன்னார்ல, என்ன கண்டனம் கூட தெரிவிச்சுக்கங்க, எனக்கு தெரியும் அழகான கட்சி அதிமுக, கூட நட்பு தானே கேடா முடியுது. உங்க பாஜக சவகாசம் மட்டும் தானே பிரச்சனை, உங்க பாஜக சவகாசம் மட்டும் தான் சிக்கல். புகாரி சார், அப்படிப்பட்ட பாஜக சுத்தி வளைக்குது எல்லாம் சொன்னீங்க, அவங்களை வளைச்சு போடுறாங்கன்னு சொன்னீங்க. அந்த பாஜகவுக்கே நாடாளுமன்ற தேர்தலில் தண்ணி காட்டினாங்க சார் அதிமுக. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, மிரட்டுறவங்களா இருந்தாங்கன்னா அப்பயே கூட்டணியில போயிருப்பாங்களே. அதாவது சேர்ந்து நின்று ஒன்று ட்ரை பண்ணோம், இப்ப பிரிஞ்சு நின்று ட்ரை பண்ணி பாரு, ஏதாவது நடக்குதான்னு பார்த்தாங்க, நடக்கல, திரும்ப சேர்ந்தாச்சு. இதுதான் நடந்தது யதார்த்தம். அதுக்காகலாம் நீங்க அப்படி பார்த்தா, நீங்க இவர் சொன்னார்ல ஒரே மாதிரியா உறுதியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னுட்டு வாக்குறுதி கொடுத்தாரு, ஒரு இஸ்லாமிய அமைப்பின் மேடையில் நின்று வாக்குறுதியும் கொடுத்தார். கேட்டா கூட்டணி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர பகைவும் இல்லை, நிரந்தர நாக்கு கூடவா இல்லை, கொடுக்கின்ற வாக்கு கூடவா இல்லை. என்ன சொன்னீங்க அண்ணன் சொல்லணும், என்ன சொன்னீங்க மேடையில் நின்று? ஒருபோதும், அதுவும் அம்மா சொன்னாங்க தெளிவா, முன் காலத்தில் ஒரு தப்பு செஞ்சேன், அந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன், அது பாஜக கூட வச்சு கூட்டணினாங்க, அதுக்கப்புறம் அதுவும் மாறிச்சு.
அப்புறம் மோடியா லேடியான்னு உறுதியா நின்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார், ஒரு டைம் வரைக்கும் வச்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்லாமிய அமைப்பு மேடைகள்லயே நின்று ஒருபோதும் கூட்டணிலாம் இல்லை, நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ திரும்ப கூட்டணி வச்சுட்டாரு. இப்படி மாறி மாறி நிற்கக்கூடிய நீங்கள் ஊழலை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். வாஸ்தவம் தான். நிறைய பேர் மீது செந்தில் பாலாஜியோ 2Gயோ நிறைய ஊழல்கள் இருப்பது யதார்த்தம் தான். இதில் ஒரு சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கலாம், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் போல. விடுவிக்கப்பட்டும் இருக்கலாம், 2G வழக்கில் உள்ள கனிமொழி ராஜாவை போல. இதுல யார் வழக்கில் மாட்டுகிறாரோ, இப்ப நீங்க சொன்னாங்கல்ல காங்கிரஸ் காலத்தில் 2G பண்ணாங்க, எங்க ஆட்சி நடக்குது, எங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரையே சாட்டப்பட்ட குற்றத்திற்காக கைது செய்யறோம். ஆனா நீங்க உங்க ஆட்சியிலேயே ஒருத்தர் மேல குற்றம் சொல்றீங்க, வெயிட் பண்றீங்க, அவர் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டா அவருடைய குற்றத்தை அவரை விடுவிச்சிடுறீங்க. இந்த ஊழலைத்தான் நாங்கள் பேசுகிறோம். வித்தியாசம் புரியுதா? ஊழல் செய்யறது செய்யாத அப்புறம், அது குற்றச்சாட்டப்பட்டது விசாரிக்கப்பட்டது நிரூபிக்கப்படுறது தண்டனை பெறது அப்புறம். அப்படிதான் நான் சொல்றேன். விசாரணை இருக்குல்ல, செந்தில் பாலாஜி சொல்லி சேர்த்தோம், வாஸ்தவம் தான். விசாரணை போய்கிட்டு இருக்கு. பாஜக என்ன நடக்குது, சேர்த்தா விசாரணை இல்லையே. லூயிஸ் பர்கர் வழக்கு உங்களுக்கு உதாரணத்தோட சொல்றேன். ஹிமந்தா பிஸ்வா சர்மா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசாம் முதல்வர், லூயிஸ் பர்கர் வழக்கு. சட்டமன்றத்தில் எழுந்து இந்த வழக்கை மாற்ற வேண்டும் சிபிஐக்கு என்று போராடுகிறார்கள். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் அவர் பெயரை சேர்க்க வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். யாரு? பாரதிய ஜனதா கட்சியினர். கவுஹாட்டி கோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் பெயர் சிபிஐ வழக்கில் சேர்க்கப்படும் வரை அதற்கு முழு காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அவர் யாரு? பிஜேபி சிஎம். எங்க அந்த வழக்கு? நாரதா ஊழல், சாரதா ஸ்டிங் ஸ்கேம், சுவேந்த் அதிகாரி என்னாச்சு வழக்கு? இன்னைக்கு அன்புமணி அவருடைய வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ ஊழல் தான் உங்களுக்கு பிரச்சனை என்ற லாஸ்ட் அது சொல்லவே தேவையில்லை. இல்ல சத்யன் சார் சொல்லும்போது அந்த கூட்டணியை ஈக்குவேட் பண்ணி ரெண்டு சொல்றாரு. பாஜக வந்து காங்கிரஸை விட அதிக வலுவான பார்ட்டியா எங்க கூட்டணியில இருக்கு, விசிகாவை விட வலு அதிகமா இருக்கக்கூடிய பாமக எங்க கூட்டணியில இருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாரு. எங்க எம்எல்ஏ கணக்க பார்த்துட்டு பிறகுமா இந்த பேச்சை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது பிரதிநிதித்துவம். அப்படின்னா சீமான் கூட தான் தன்னை எங்களோட பெரியார்னு சொல்லிக்குவாரு. பிரதிநிதித்துவம் இருக்குதா? சட்டமன்றத்தில் உங்களால் குரல் கொடுக்க முடியுமா? சட்டமன்றத்தில் வாக்களிப்பு நடக்கும் பொழுது உங்களால் கையை உயர்த்தி உங்கள் வாக்கை போட முடியுமா? என்றைக்கும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்துக் கொண்டதல்ல காங்கிரஸ். உங்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? உங்களுக்கு தனித்து போட்டியிட்டு பாஜகவை காங்கிரஸால் மின்ன முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதற்கான சூழல் காலம் நேரம் வரும் பொழுது கண்டிப்பாக தனிச்சு நிற்பீங்க. இப்ப மட்டும் பாஜக தனிச்சா நிக்குது. இப்ப யார் கூட நிக்கிறீங்க? உங்களுக்கு சூழல் இருக்குது, சேர்ந்து நிக்கிறீங்க. எங்களுக்கு சூழல் நிக்குது, நாங்க சேர்ந்து நிக்கிறோம். இப்ப விஷயம் ரொம்ப தெளிவு. பெண் பிரச்சனையை பற்றி பேசினார்கள். அரசே அதை, பெண்கள் பிரச்சனை அதை தான் சொல்லுவேன். எப்படி ஊழல்ல சொன்னனோ, ஊழல் செய்யறாங்க, வழக்கு போடுறாங்க, விசாரணை பண்றாங்க, நடவடிக்கை எடுறாங்க, அது வேற. இவங்களே வழக்கு போட்டு அவனை தான் கட்சியில சேர்த்து அவன் சேர்ந்துட்டான் அப்படின்னா அவன் வழக்கை ஸ்டாப் பண்றதுங்கிறது வேற. அஜித் பவார் மாதிரி, சுவேந்து அதிகாரி மாதிரி, நாரதா ஸ்டிங் ஸ்கேம் மாதிரி, ஹிமந்தா பிஸ்வா சர்மா மாதிரி. அப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறையிலையும் அதே ஸ்டைல் தான். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதான்னா நடக்குது, வாஸ்தவம் தான். எல்லா ஆட்சியிலையும் நடக்கும், இங்கேயும் நடக்குது. ஸ்லைட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கான்னா அக்செப்ட் பண்ணலாம். திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்களா? குல்தீப் சிங் செங்கார் மனசாட்சி இருப்பவர் பதில் சொல்லுவார். குல்தீப் சிங் செங்கார் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார், நீதிமன்றத்துக்கு செல்கிறார், வழக்கறிஞர் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுகிறார், அவரின் தந்தை கொலை செய்யப்படுகிறார், அவரின் குடும்பத்தினர் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் குல்தீப் சிங் செங்கார் கைது செய்யப்படவில்லை. அலகாபாத் உயர் நீதிமன்றம் சொன்னது, the government standard in this case would force the court to declare that law and order has collapsed in the state. அதுக்கு அப்புறம் ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் கைது பண்ணாங்க. இன்னைக்கு எங்க குல்தீப் சிங் செங்கார்? ஓகே, வெளியே. பில்கிஸ் பானு, they come from good sanskar. மாலை போட்டு வரவேற்றது யார்? கோதராவனுடைய பிஜேபி எம்எல்ஏ. இங்க திமுக எம்எல்ஏ போய் மாலை போடுறானா? இங்கே பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை நடந்துச்சு. எவ்வளவு உறுதியான நடவடிக்கை. அண்ணாமலை அதை வெளியே கொண்டு வந்தார். நல்லது, கொண்டு வாங்க. நடவடிக்கை இருக்கா இல்லையா? சிறையில் இருக்கானா இல்லையா? ஆனால் நீங்கள் ஆசாதிக்கு அம்ரித் மகோத்சவ் என்று
75 ஆண்டு கால சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறேன், நாரி சக்தி, பெண்கள் சக்தி என்று பேசுகின்ற அதே நாளில் விடுதலை செய்தீர்கள் பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை. 2002 நடந்த குற்றத்திற்காக 6 ஆண்டுகள் ஒற்றை வீர சிங்க பெண்மணியாக சட்ட போராட்டத்தை தனி பெண்ணாக நின்று நடத்தி 6 ஆண்டுகள் நடத்தி 2008 குஜராத்தில் வழக்கு நடந்தால் அதற்கு நீதி கிடைக்காது என்று மும்பையில் இருக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி ஒரு தனி பெண்ணாக பெற்ற நீதியிலே 11 பேர் சிறையில் அடைக்கப்பட்டால் அத்தனை 11 பேர்களையும் விடுதலை செய்தது பாஜகவுடைய அரசு. இது திமுக செஞ்சுச்சா? பொள்ளாச்சி வழக்கு பேசுவோமா? அரசு வன்முறையை செய்து தடியடி நடத்துது, ரைட்டு. சுடலைய காலைல எந்திரிச்சு வந்தா நானே டிவி பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு சுட்டது? யாரு? போராடுகின்ற மக்களை துள்ள துடிக்க சுட்டது எடப்பாடி பழனிசாமி. கேட்டா என்ன சொன்னாரு? டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். வேணாங்க, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க சிஎம் ஆக வேண்டியதில்லை. நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இந்த கேள்வியை கேட்காம விட்டா சரியா இருக்காது. புகாரி ஒரு டோன்ல பேசுறாரு, செல்வ பெருந்தகை ஒரு டோன்ல பேசுறாரு, இன்னொரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி ஒரு டோன்ல பேசுறாரு, மாணிக்கம் தாகூர் ஒரு டோன்ல பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாப்பிடுவீங்களா? பதில் சொன்னா என்ன? விரைவா முடிச்சிங்கன்னா ஓட்டலாம். ஸ்டேட்டஸ் கோ என்னது? எங்கள் தேசிய கட்சி சொல்லலாம், அதுக்கும் இந்த கட்சிக்கு தலைமைக்கு உரிமை இருக்கு. ஸ்டேட்டஸ் கோ என்னது? we are continuing in DMK alliance. எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு எந்திரிச்சு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தெளிவாக சொல்லிட்டார். விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு எல்லாம் வந்து ஒருபோதும் இங்கே இடம் கிடையாது அப்படின்னு தெளிவாக அதுக்கு என்ன அர்த்தமோ தெளிவாக சொல்லிட்டார். ஒரு பக்கம் விசில் அடிக்க தொடங்கிடுச்சுன்னு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் சொல்றாரு. அதைத்தான் நான் அதுக்காக தான் பதிலே, அது நான் இது சொல்றதுக்கு தான் அது பதிலே. இது பதிலே. அதே நேரம் இன்னொரு கட்சியோட கூட்டணி செல்வதற்கான எண்ணம் கொள்ளலாமா ஒரு தொண்டர்னா? கொள்ளலாம். அது தெரிவிக்க வேண்டிய இடம் தேசிய தலைமை. அதை விட்டுட்டு சமூக வலைதளங்களில் கிறுக்குபவர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை. நன்றி, வணக்கம். அண்ணன் பாலு அவர்கள் சொன்னார்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு தைரியம் வந்து விட்டது என்று. 1987 வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டிற்காக 21 பேர் இறந்தார்கள். அது ஐயா ராமதாஸ் காலம். அதில் இறந்தார்கள். அது இறந்தவர்கள் அனைவரும் தொண்டர்கள். கட்சியின் அர்ப்பணிப்பை ஏற்கிறேன். அங்கே தொண்டர்கள் இறந்தார்கள். தலைவர்கள் சிறப்பாகத்தான் இருக்கிறார்கள். எங்கள் கட்சியில் ஜவஹர்லால் நேரு 10 ஆண்டுகள் சிறை சென்றார். இந்திரா காந்தி தன்னுடைய இன்னுயிரை இந்த மண்ணிலே நீத்தார். ராஜீவ் காந்தி இந்த தமிழ் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டார். தலைவர்கள் களத்தில் நின்று உயிரை கொடுத்து நிற்கக்கூடிய கட்சிக்கு வராத வீரம் வேறு எந்த கட்சிக்கும் எப்போதும் வராது என்பதை இந்த இடத்துல முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். காங்கிரஸ்காரனுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்றதே நகைமுரணான கேள்வி. தலைவர்களை களத்திலே பலி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அதை முதலில் பதிய வைத்துக் கொண்டு தமிழர்களை கொண்டாங்க அப்படின்னு ஒரு பொய் புரட்டை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து இந்த புரட்டை வீசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதே சத்யநாராயணனுடைய ஜெயலலிதா அவர்களுக்கு 1991 சிம்பத்தி ஓட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் தலைவர் ரத்தத்தில் கிடைத்ததுதான் அதிமுகவுடைய வெற்றி என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். 1991 உங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு பொய் பிரச்சாரம் தேவைப்பட்டது. திமுக தான் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையின் பின்னால் உதவியாக இருந்தது என்று எல்டிடிக்கு காரணமாக இருந்தது என்கின்ற பொய் பிரச்சாரம் உங்களுக்கு தேவைப்பட்டது. வரலாற்றில் மீண்டும் மீண்டும் இதே பொய்யை கடத்தாதீர்கள். வெறும் ஆட்சியோட நிக்கல ஜெயலலிதா. வந்ததற்கு பின்னால் எல்டிடி ஆபரேஷன்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும் என்று எழுதினார். இவர்களுடைய பிரசன்ஸை எலிமினேட் செய்வதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று உத்தரவிட்டார். ஜெயலலிதா தமிழின விரோதியா? அந்த ஜெயலலிதாவுடைய அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கும் பாஜக தமிழின விரோதியா? அப்ப அதே எல்டிடி வேற, தமிழீழ போராட்டம் வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அதே விடுதலை புலிகள் தான் கொன்றவர்களை கூட அவர் சொன்னார் ஆற தழுவுனாங்கன்னு. அதுக்கு எப்படி வாய்ப்பு அமைஞ்சது? என்னது? எங்கள் தலைவர் சோனியா காந்தியும் எங்கள் அன்பின் தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் பிரியங்கா காந்தியும் தங்கள் தந்தையை கொன்றவர்களை மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பு தான் அவர்களுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் ஆற தழுவினார் முதல்வர். அவங்களை கொண்ட, ஆனால் தொண்டர்கள் ஏற்க மறுத்தாங்க அந்த முடிவை. ஆனால் எங்கள் தலைவர்கள் மன்னித்தார்கள். உங்ககிட்ட கேட்கிறேன், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்க. அந்த எதிர்கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஆற தழுவினாரே ஒரு குற்றவாளியை முதல்வர்னு நாங்க மன்னிச்சோம். பில்கிஸ் பானு மன்னிச்சாரா? எங்க அவங்க அந்த 11 பேர் தூக்கி போட்டாங்க. ஜஸ்டிஸ் நாகரத்னா தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? இட் இஸ் a fraud play in this court by BJP. fraud play. குஜராத் கவர்மெண்ட் உடைய fraud play இது. வழக்குக்கு போனது யாரு? பில்கிஸ் பானு. என்ன கேட்கல,
பாதிக்கப்பட்ட என்ன பார்ட்டியா சேர்க்கல, இவங்களை எப்படி விடுதலை பண்ணீங்க? பார்த்தாங்க ஜஸ்டிஸ் நாகரத்னம், ஆமா என்னையா இது அயோக்கியத்தனமா இருக்குது குஜராத் பிஜேபி கவர்மெண்ட். அது இல்லாம சிபிஐ வழக்கு, ஹோம் மினிஸ்டருடைய கன்சென்சஸ் எல்லாம் விடுதலை பண்ண முடியாது. ஒரு துள்ள துளிக்க சாலியா என்கின்ற அவருடைய 3 வயது குழந்தையை தரையில் அடித்து கொன்று, அவருடைய தங்கையை தொடர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்து கொன்று, அவருடைய வீட்டு ஆண்களை கொன்று, இந்த ஹிஸ்டரி ஆஃப் குஜராத் 20 people were convicted. அதில் 12 பேர் குற்றவாளிகள், அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள். 8 பேர் மோடி அரசினுடைய காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும் தண்டிக்கப்பட்ட வழக்கிலே அவர்களை விடுதலை செய்து காட்டியது பாஜக. அதுவும் இதுவும் ஒண்ணா? பில்கிஸ் பானுடைய கன்சென்சஸ் வாங்குனீங்களா? என்ன சேக்கல நம்ம உச்ச நீதிமன்றம் போனாங்க. ஜஸ்டிஸ் நாகரத்னா வேதனையின் வெளிப்பாடாக உங்களை விட்டாங்க. மீண்டும் மீண்டும் இல்லங்க, ஒரு நிமிடம் கூட தாருங்க தயவு செஞ்சு. பொழுதன்னைக்கு இதே எல்டிடி கதை, இதே தமிழர்களுக்கு விரோதம் பண்ணிட்டாங்க கதை. ஜெயலலிதாவுடைய அரசியல் வரலாறு என்ன? அதே விடுதலை புலிகள் இங்கிருந்து வரக்கூடிய இலங்கை அகதிகள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களை பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் மிலிட்டன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் should be imposed என்று உத்தரவு போட்டவர் ஜெயலலிதா. இது தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய இடம். எது? அப்பாவி தமிழர்கள் இங்க தங்கி இருக்கிறாங்களே, இந்த இது என்னது கேம்ப், அகதிகள் முகாம். அந்த அகதிகள் முகாம பிரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் மிலிட்டன்ஸ் என்று சொன்னவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, அந்த ஜெயலலிதாவுடைய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா? இப்ப எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? 2022 ரெசல்யூஷனை போட்டு அண்ணன் சானவாசன் ஏற்கனவே பேசியிருந்தாங்க ஒரு கூட்டத்தில். பிரபாகரனை கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று 2002 ரெசல்யூஷன் பாஸ் செய்தவர் ஜெயலலிதா. அப்ப அவர் எல்டிடிக்கு எதிரானவரா, தமிழர்களுக்கு எதிரானவரா? எங்கள் தலைவர்களை கொன்றவர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள். தமிழர்களுக்கோ தமிழ் ஈழத்திற்கோ தமிழீழ போராட்டத்துக்கு எதிரானவராக இருந்திருந்தால் பிரபாகரனை பிற நாட்டு தலைவர்களின் ஒரு தலைவராக அமர வைத்தவர் எங்கள் தலைவர் அமரர் ராஜீவ்காந்தி என்பதை வரலாறு மறக்காது, தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா பொழுதன்னைக்கு எப்ப பார்த்தாலும் தமிழின விரோதம் என்றால், இதே வைகோவை பொட்டா சட்டத்திலே பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டிலே சிறையில் அடைத்தவர் ஜெயலலிதா விடுதலை புலிகளை ஆதரித்தார் என்பதற்காக. அதுக்கப்புறம் 2014 உடனே ஒரு பல்டி அடிச்சாங்க. யார் விடுதலை செய்தாலும் விடுதலை செய்யாவிட்டாலும் எனது தலைமையிலான அரசு விடுதலை செய்தே தீரும், 3 நாள் டெட்லைன் தர்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா நானே விடுதலை பண்ணுவாங்க. இப்ப ஜெயிலில் அடைக்கணும்னு சொன்ன ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருக்கீங்களா? அந்த அதிமுகவோட கூட்டணியில் இருக்கீங்களா? இல்ல அவங்களை விடுதலை பண்ணணும்னு சொன்ன அதிமுக கூட்டணியில் இருக்கீங்களா? முரண்பாட்டின் மொத்த உருவம் ஒரு கூட்டணி, தமிழின விரோதம் ஒரு கூட்டணி, தமிழர்களை கொன்றவர்களோட கூட்டணி என்றால் நீங்கள் யார்? இதை தயவு செய்து இந்த இடத்திலே பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.